கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படும் அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிணை முறிவினை நிறைவேற்ற நிர்வாகத்துறை நடுவருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டது. தொடர்ந்து சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு தற்போது வழங்கப்படும் தண்டனை போதுமானதாக இல்லாததால் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டது. சட்டமன்ற தொடரில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு தனக்கு வருத்தத்தை தருவதாகவும், பேரவையில் ஆக்கப்பூர்வ விவாதங்களுக்கு அரசு தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும், இதுகுறித்து ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருவதாகவும் கூறிய முதலமைச்சர், இதற்கு பின்பும் நடவடிக்கை சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுவது திசை திருப்பும் நாடகம் என்றார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஒருவர் கூட தப்பாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சாராய விற்பனை நடந்தால் மாவட்ட காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்க வேண்டும் என கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை தொடரில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு தனக்கு வருத்தத்தை தருவதாகவும், அவையில் ஆக்கப்பூர்வ விவாதங்களுக்கு அரசு தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் 2 ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும், புரியும்.